நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றியம் மேல் இடையாளம் ஊராட்சியை சேர்ந்தவர் சாமிநாதன் விவசாயி. இவரது மகள் அம்சா BA பொருளாதாரம் இளங்கலை பட்டம் பயின்ற இவர் தற்போது முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிவில் சர்வீஸ் தேர்விற்கு படித்து வருகிறார். இந்நிலையில் மேல் இடையாளத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLAவிடம் மாணவி அம்சா சிவில் சர்வீஸ் தேர்விற்கு படிப்பதற்காக தனக்கு லேப்டாப் தேவை என அவர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து மாணவி அம்சாவின் கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் செஞ்சி மஸ்தான் MLA தனது சொந்த நிதியில் ரூபாய் 40,000 மதிப்பீட்டில் புதிய லேப்டாப் வாங்கி மாணவி அம்சாவிற்கு வழங்கினார். கிராம சபை கூட்டத்தில் லேப்டாப் வேண்டும் என கோரிக்கை வைத்ததை அடுத்து சிவில் சர்வீஸ் தேர்விற்கு படிப்பதற்கு எனக்கு புதிய லேப்டாப் வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLAவிற்கும் மாணவி அம்சா தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. வணக்கம். என்னோட பேர் அம்சா சாமிநாதன். என்னோட ஊர் மேலடையாளம். நான் என்னோட அப்பா விவசாயி. நான் BA எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். பிரசிடென்சி காலேஜில் முடிச்சிருக்கேன். எனக்கு சிவில் சர்வீஸ் எழுதணும், சிவில் சர்வீஸ் எழுதி IAS ஆகணும், UPSC எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் காலேஜ் முடிஞ்சதுனால நான் ஊருக்கு வந்துட்டேன். அதனால் ஆன்லைன் கிளாஸ் என்னால் அட்டன் பண்ண முடியல. அதனால் கிராம சபை கூட்டம் 10ஆம் தேதி எங்கள் ஊரில் நடந்தது. அதில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். எனக்கு ஒரு மடிக்கணினி வேணும், இருந்தால் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை ஐயா ஒரு 10 நாளுக்குள்ளவே அதை கேட்டு நிறைவேற்றி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.